Okay dear students, ஒரு ஃபுல்லாக ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுவரையிலும் என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்குவோம். நான் இங்கே தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் காசுக்கோ டேனுக்கோ கொசிகன் சீக்கெண்ட்டு காட்டுக்கோ நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் நான் இது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஒர்த்தான ஒரு விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எதையுமே வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நான் பேசுகிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு வர போகிறீங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஹவு டு ட்ரா சைன் கர்வ் அப்படின்னு பார்த்தோம். சைன் கர்வ் எப்படி வரைஞ்சிருந்தோம், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். இது மேலே 1, இது -1. எடுத்தோடனே சைன் கர்வ் போட்ட உடனேவே இதை எழுத தெரியணும். சும்மா வளையமாக இருக்கும் சார் சைன் கர்வுன்னு போடுறது கிடையாது. இது மாதிரி போடுறானாலே he has something knowledge, அவனுக்கு இருக்குது. ஏதோ ரேஞ்ச்னா என்னன்னு தெரியுது, டொமைன்னா என்னன்னு தெரியுது, அந்த கர்வுடைய டொமைன் என்னன்னு தெரியுது அவனுக்கு. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே ஒரு டாட்டர் லைன் போட்டுக்கிறோம், இந்த இடத்துல ஒரு டாட்டர் லைன் போட்டுக்கிறோம். இதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. இது 0, இந்த இடம் வந்து π, இந்த இடம் வந்து 2π. ஓகே, ஸோ திஸ் இது கர்வ். இதுதான் நம்ம பார்த்தது. இந்த கர்வுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், y = sin x. y = sin x அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதில் வந்து the domain, okay, domain is x belongs to full real scale. ஸோ டொமைன் வந்து ஃபுல்லாமே தான், ரைட்? டொமைன் வந்து ஃபுல்லாமே. அதுக்கப்புறம் ரேஞ்ச், சைனுக்கு பக்கத்தில் x இருந்தாலே, அந்த x இருக்க வேண்டியதில் எந்த ரியல் நம்பரை வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் சைனுக்கு பக்கத்தில். ஸோ இதில் டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மெமரி பண்ணுறதே கிடையாது இது. ஓகேவா? ஸோ ரேஞ்ச் என்னது அப்படின்னா, திஸ் y belongs to the closed interval -1, ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச், ரைட்? திஸ் இஸ் த ரேஞ்ச். ஓகே, இதில் வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் திஸ் கர்வ் என்னது, period of this curve என்னது. What is the amplitude? The amount highest ரைஸ் ஆகிருக்கிறது இல்லை highest fall ஆகிருக்கிறது. அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து இந்த இடத்துல 1 யூனிட். ஓகே, ஆம்ப்ளிடியூட் வந்து 1 யூனிட். வாட் இஸ் த பீரியட்? ஒரே வேல்யூ திரும்ப எங்கே பீரியாடிக்காக இதில் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி 2π அது அந்த வேல்யூ வந்து பீரியாடிக்காக ரிப்பீட் ஆகும். சார் இங்கே ஒரு 1/2 இருக்கும் சார், இங்கேயும் ஒரு 1/2 இருக்குது பாருங்கள். தட் இஸ் நாட் த பீரியாடிக். என்னன்னா இப்போ இங்கே 30 டிகிரியில் 1/2, அடுத்த 30 டிகிரியில் அடுத்த 30 டிகிரி வேறு எதுலையாச்சும் அது 1/2 வருதா? கிடையாது. அந்த 30 டிகிரி கூட 360 டிகிரியை கூட்டுங்க, அதாவது 390 டிகிரி. அந்த 390 டிகிரியில் 1/2 கிடைக்கும். ஸோ தட்ஸ் த பீரியட் இஸ் 2π. ஸோ இதெல்லாமே நம்ம சைன் கர்வை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. இதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சோம், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இந்த கர்வை வந்து இதோட கட் பண்ணோம், ரைட்? இந்த இடம் வந்து π/2. ஸோ இந்த இடம் வந்து திஸ் இஸ் x = π/2 அண்ட் இதுக்கப்புறம் x = -π/2. இப்போ நான் இதை பற்றி சொல்லலாம். எப்பவுமே இதை வந்து ஆங்கிள்ன்ற ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்காதீங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி 1.57. okay, this is -1.57 because these two numbers are taken from this real scale, right? அதனால் அது புரியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பெருசாக உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் டொமைன் ஆஃப் sin x is from -π/2 to +π/2. ஓகே, அதுதான் வந்து பிரின்சிபல் டொமைன் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, செகண்ட் பாயிண்ட்டாக வச்சுக்குவோம் அதை. ஸோ திஸ் இஸ் x axis, this is y axis. ஸோ பிரின்சிபல் டொமைனுக்கு மட்டும் வரைய போகிறேன். எப்பவும் போல் இந்த இடம் +1 தான், இந்த இடம் -1 தான். அண்ட் ஐ எம் கோயிங் டு புட் π/2 -π/2. அதை போடும்போது இதை விட கொஞ்சம் தூரமாகவே நம்ம போடணும். அது ஏன்னு உங்களுக்கு புரியும். இது வந்து 1, இது 1.5 இல்லைங்களா? இது π/2 இதே டிஸ்டன்ஸில். அண்ட் ஐ எம் ரைட்டிங் ஹியர் திஸ் -π/2. ஓகே, அதனால் ஜூம் பண்ணிக்குவோம். அப்போ இங்கே தான். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல லைன் போட்டுக்கலாம். ஸோ கரு வந்து அதான் இங்கே இந்த வேவ்லேருந்து வெட்டி எடுத்த கரு தான் அது. ஸோ π/2 இப்படி இருக்க போகுது. listen this carefully. What is this points? இந்த பாயிண்ட்ல என்னென்ன பாயிண்ட் சொல்லுங்க பார்ப்போம். இது π/2, 1. So this is π/2, 1
and this is what is this minus pi by 2 comma minus 1. Okay, கரெக்டாக சொல்கிறேன்னா இது வந்து 0,0 இது வந்து domain restrict பண்ணியாச்சு. So now I am going to draw the curve. Okay, now I am going to draw the curve, x axis, y axis, y equal to sine inverse of x, y equal to arc of sin x. Okay, arc of sin x. So this range will come to the domain, right? This range will come to the domain. அது எல்லாத்தையும் நீங்கள் கடன்னு செஞ்சு பார்க்கணும். 1 இப்போ நான் எழுதுகிறேன் பாரு, எனக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் எழுதுகிறேன். நீங்கள் கிட்டக்க இருந்தீங்கன்னா எனக்கு இன்னமும் எதாவது ஞாபகப்படுத்துங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரையும் நான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் -1 இதே அளவுக்கு போடாதீங்க, இதை விட கொஞ்சம் தூரம் போட்டுக்கோங்க. This is pi by 2. So this domain has become a range here, and this pi by 2 became minus pi by 2. Minus pi by 2. இப்போ கர்வ் ஆக்சுவலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்படி ஒரு சும்மா லைட்டாக ஒரு கோடை போட்டு வச்சுக்கோங்க. இந்த pi by 2லையும் இப்படி ஒரு கோடை போட்டு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு pi by 2லையும் ஒரு கோடை போட்டு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் minus pi by 2, சாரி, minus pi by 2. கர்வ் வந்து இது இப்படி எக்ஸ் ஆக்சிஸில் வளைஞ்சு போகும். இது வந்து என்ன செய்ய போகுதுன்னா இப்படி ஒய் ஆக்சிஸில் இப்படி வளைஞ்சு போக போகுது. ஸோ அப்போது இது எப்படி இருக்க போகுது, okay, so this is the sine. Okay, think that sine inverse of 2x இருந்தால் இதை எப்படி வரைய வேண்டியதாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. I don't want to answer for those questions. Sine inverse of 2x இருந்ததுன்னா இந்த கர்வை நம்ம எப்படி வரைய வேண்டியதாக இருக்கும். 2 sin inverse of x இருந்தால் எப்படி வரைய வேண்டியதாக இருக்கும். வரையறதுக்கு யோசிங்க, ட்ரை பண்ணுங்கள். வரைஞ்சி முடித்த பிறகு ஜியோஜிப்ராவில் நீங்கள் வரைஞ்சது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களால் அதை யோசிக்க முடியுதான்னு மட்டும் பாருங்கள். sin 2x எப்படி வரையறதுனா we discussed about that. Okay, what is the domain here, and this is the most important thing. இது எங்கெல்லாம் applicable ஆகும் அப்படின்னு சொல்லலாம். we will take that to the third point. Okay, so this is y equal to sin inverse of x. Y equal to sin inverse of x. This is applicable when the value of x is from -1 to +1, right? -1 to +1. So this is applicable only when modulus of x is less than or equal to 1, or I can write like this. This is belongs to closed interval -1, -1, -1 less than or equal to x less than or equal to 1. எத்தனையோ தடவை இந்த இன்இக்வாலிட்டி நானே திரும்ப போல்ட் எழுதிட்டேன். ஓகேவா, but the value of y will be from minus pi by 2 to plus pi by 2. Okay, so இப்போ இதனுடைய value of y வந்து belongs to the closed interval minus pi by 2 comma plus pi by 2, or you can write like this, minus pi by 2 less than or equal to y less than or equal to pi by 2. Okay, this is the detail of this sine inverse of x. After learning how to draw அதனுடைய டொமைன் என்னது, அதனுடைய ரேஞ்ச் என்னது, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போது இங்கே இந்த எக்ஸில் வந்து நீங்கள் என்ன வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த இடத்துல என்னென்னலாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா -1லேருந்து 1 வரலையும் தான். 1.5 -1.2 1.3 அப்படி யோசிங்க. எப்பவுமே வந்து 1/2 √3/2. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணி வச்சுருக்கோம், அப்படியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதையும் நீங்கள் என்ன செய்யணும்னா, வர்ற ஆன்சர் வந்து -1.7 and this is 1.7. ஸோ பையை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் அந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னும் நீங்கள் யோசிச்சு வச்சுட்டு இருக்கணும். இப்போ ஃபோர்த் விஷயம் என்னதுனாக்கா, this sine curve is an odd function, right? அப்போ y equal to sin x is odd, is an odd function, right? Odd function, hence it is symmetric, hence it is symmetric about the origin. ஸோ இப்படி தான் புக்கில் எல்லா லைனுமே இருக்குது. ஆனால் இந்த ஒரு லைனையும் நம்ம எழுதுறதுக்கு எவ்வளோ நாளாக பேசிட்டு வந்திருக்கோம் நம்ம. ஆனால் இவ்வளோ பேச்சையும் நான் காஸ் எக்ஸுக்கு அந்த ஆர்கியூமெண்ட்டை நான் உங்கள்கிட்ட வைக்க மாட்டேன். வில் கோ ஃபாஸ்ட் தேர்.
சைன் கர்வ். திஸ் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். எஸ், இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை பிடிச்சி சுற்றணும்னா இந்த இது வந்து இது உள்ள லாக் ஆகிடும். அப்படியே ரொட்டேட் பண்ணலாம், ஆரிஜினில் ரொட்டேட் பண்ணலாம். அதே தான் இங்கேயும் நடக்கும். ஸோ இதை பிடிச்சி உடச்சி இப்படி எட்டு வந்தீங்கன்னாக்கா இது கரெக்டாக இதுக்குள்ளே லாக் ஆகிடும். அப்போது இதையும் நீங்கள் பார்த்து சொல்லலாம்ல, இஸ் திஸ் கர்வ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன்? எஸ், இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். அதை உடச்சி இப்படி எடுத்துகிட்டு வரலாம். இல்லை இதுக்கு நீங்கள் இப்படியும் பதில் சொல்லலாம்ல, இதுதான் f of x என்ற ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் f of x. ஸோ திஸ் இஸ் f of x equal to sin inverse of x. F of minus x equal to sin inverse of minus x, right? Sin inverse குள்ள மைனஸ் இருந்ததுன்னா இப்படி மைனஸை வெளில எடுத்துட்டு sin inverse of x ன்னு எழுதிடலாம். அப்போ மைனஸ் ஆஃப் இந்த sin inverse of x இருக்குன்னு f of x ன்னு எடுத்து எழுதலாம். ஸோ f of minus x is equal to minus f of x. ஸோ அதனுடைய மைனஸை வெளியே எடுத்து வந்துச்சுனாலே this is odd function, this has to be odd function. ஆனால் கிராஃபை பார்த்த உடனே நம்மளுக்கு ஆட் ஃபங்க்ஷன் தெரியுது. ஸோ இதை இப்படி உடச்சி எடுத்துன்னு வந்து வைக்கலாம். ஸோ அப்போ y equal to sin inverse of x is also an odd function, right? This is also an odd function. Symmetric about origin, right? Symmetric about origin. இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு காரணம் தெரியுன்றதால நான் எதையுமே மனப்பாடம் பண்ணல. நான் ரொம்ப தெளிவாக எழுதிட்டு இருக்கேன். எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ரீசன் தெரியும். இதுக்கு பிஹைண்ட் என்ன நடந்திருக்குன்றது எனக்கு எல்லாமே தெரியும். அதை தான் நான் உங்களுக்கு ஏற்படுத்தணும்னு விரும்புகிறேன். நீங்கள் இதை மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த டாப்பிக்காக இருக்கட்டும், நீங்கள் என்கிட்டேருந்து இதை லேர்ன் பண்ணிக்காதீங்க. இதை லேர்ன் பண்ணிக்கிறத விட நான் ஒரு விஷயத்தை எப்படி வந்து எவ்வளோ ஆழமாக உள்ளே போகிறேன் அதை ரீச் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா, இதை நான் ஏன் படிக்கணும்? நான் உண்மையாகவே இப்போ கிளாஸுக்கு வரும்போது நான் இதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணல, இதை பற்றி யோசிக்கல. நான் இன்ஸ்டண்ட்டாக இப்போ கிளாஸுக்கு வந்து தான் நான் முடிவு பண்ணேன் இது எல்லாத்தையும் போர்டில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ வென் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பெட்டர், அந்த லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் டைம் ஆகிடும். ஓகே, ஸோ 5th பாயிண்ட். இதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் இதை பற்றி? சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின், ஆட் ஃபங்க்ஷன், வி ரோட் ஆல் தோஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? எஸ், வி இன்ட்ரடியூஸ் ஒரு புதுசாக ஒரு 2 விஷயத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எனக்கு அதில் ஞாபகம் வருமா இல்லையான்ற ஒரு குழப்பம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ வாட் இஸ் தட் மீன்ஸ்? sin inverse of x, sin inverse of sin x. இதுக்கு எதுக்கு எப்படி ஆன்சர் வரும்னு எனக்கு தெரியல. இதில் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நான் அதை கிளாரிட்டி ஆக்குறேன் பாருங்களேன். நான் வந்து பெருசாக இப்படி ஒரு கிராஃப் வரைஞ்சேன், நீட்டாக வரைஞ்சிட்டே போனோம்ல, அந்தமாதிரி நீட்டாக ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சல. அந்த கிராஃப் வந்து இதுக்கு வரைஞ்சனா என்னால் ஞாபகப்படுத்திக்க முடியும். எனக்கு மறந்து போச்சுன்னா நான் இப்படி தான் ஞாபகப்படுத்துவேன். அதனால் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். சைனுக்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, இதனுடைய டொமைன் தான் ஹோல் ரியல் ஸ்கேல். அதனால தான் நான் இங்கே ரொம்ப அதை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். சைனுடைய டொமைன் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்கு தான் அந்த மாதிரி நான் நீட்டாக கிராஃப் வரைஞ்சேன். ஓகே, அப்போ பட் இது வந்து ஃபஸ்ட்டு நான் போட்ட டேப்லர் காலம் சைன் இன்வர்ஸுக்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸோடைய வேல்யூ வந்து இட் ஹேஸ் டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் -1 to +1. ஓகே, அப்போ மட்டும் இதனுடைய வேல்யூ வந்து எக்ஸ். எனக்கு இது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பாரு, இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது உங்கள் புக்கில் இல்லை, பட் நான் இதை வரைகிறேன். நான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இதனுடைய டொமைன் வந்து -1 to +1, ரைட்? எஸ், இந்த எக்ஸுக்கு இந்த வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். நான் எப்படி அதை யோசித்து ப்ரிடிக்ட் பண்ணி எழுதுறேன்னு பாருங்கள். கரெக்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக தப்பாக வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்த ஆன்சர் எல்லாமே எஸ். இப்போது இந்த இடத்துலையும் வந்து 1, இந்த இடத்துல -1, and this is the point and this is the point. இப்படி ஒரு லைனை வரைஞ்சிருந்தோம் அதில் நம்ம. ஸோ திஸ் இஸ் y equal to
x actually இது வந்து y equal to x அது restricted domainல இருக்குது அந்த லைன் வந்து restricted domainல இருக்கு நீங்க ஆக்சுவலா இதுல இருந்து இது வரையில தான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க அப்போ இது வரையில வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து இந்த -1 வரையில தான் ரைஸ் ஆயிருக்கும் -1 வரையில வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாக்கா அப்ப என்ன ஆயிடும்னா -1 வரையில இந்த கர்வ் வந்து ஃபால் ஆயிருக்கும் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் sin inverse of x அது வந்து ஒரு கர்வ் தான் அந்த கர்வ் வந்து odd function ஆ even function ஆ it's not in your book but you can answer by seeing this curve this is odd function because it is symmetric about listen it is symmetric about origin அப்ப இத உடைச்சி இப்படி பின்னாடி திருப்பி எடுத்து வந்து இதுல வச்சீங்கன்னா symmetric about this is odd function okay இப்போ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு இந்த x இருக்க வேண்டிய இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க 1 விட இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு நடுவுல இருக்கிற நம்பரை தான் அது உள்ளார சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் if இந்த இடத்துல வந்து 2o இந்த இடத்துல 5no ஏதாச்சும் ஒரு வேல்யூவை கொடுத்தாங்கன்னா that is meaningless and does not exist okay அது ரொம்ப தெளிவா இருக்கணும் ரொம்ப யோசிச்சு இத மெமரி பண்ணிக்கோங்க மெமரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ண கூடாது புரிஞ்சுக்கோங்க okay so this இத வந்து I can remember this odd உங்க புக்ல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துறேன் அதுக்கு அப்புறமா என்னோட ஜெனரல் வியூவை நான் கொடுக்கிறேன் sometimes this is x and sometimes this is pi minus x இது எப்போ இந்த x க்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா -pi/2 less than or equal to x less than or equal to pi/2 that is the principal domain அந்த principal domain substitute பண்ணும்போது அது x ஆவே இருக்கும் and after that pi/2 less than or equal to x less than or equal to 3pi/2 if you take that domain you will get pi minus x சடனா உங்களுக்கு ஒரு டவுட் உங்களுக்காவே வந்திருக்கணும் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கும் டவுட் வந்துச்சு சைனுக்கு ஒரு பெரிய டொமைன் இருக்கும்போது why this author is நம்ம புக்கோட ஆத்தர் வந்து ஏன் இந்த பர்టిక్యులரான ரெஸ்ட்ரிக்ஷனோட விட்டுட்டாரு அப்படினு சொல்லிட்டு பட் நான் உடனே எடுத்து என்ன செஞ்சேன் ஐஐடி உடைய புக் எடுத்து ரெஃபர் பண்ணேன் ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஹோல் டொமைனுக்கு டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு எக்ஸைஸ் நமக்கு தள்ளி பாக்கும்போது அங்க இருக்க சம்ஸ் எல்லாம் பார்த்தோனே சம்ஸ் எல்லாம் எடுத்து வந்து உள்ளார வச்சிட்டாங்க பட் இந்த டிஸ்கஷன் அவங்க புக்ல வைக்கலாங்க கண்டிப்பா நான் சஜஷன் கொடுக்கணும்னா புக்ல இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் இத ஆட் பண்ண சொல்லலாம் இத delete பண்ண சொல்லக்கூடாது இதுல இன்னும் ஆட் பண்ண சொல்லலாம் அந்த ஆட் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு நான் அத பத்தி இப்ப சொல்றேன் ஆக்சுவலா அப்போ sin inverse of sin x வந்து என்னவா இருக்கும்னா odd multiple of pi right odd multiple of pi minus x இத வச்சே ஞாபகம் வச்சுக்கலாம் ஒற்றைப்படையான pi அத எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் போடுங்க x இல்லனா x minus even multiple of pi இன்னும் யோசிங்க கண்ணே இது எந்த இன்டர்வல் எல்லாம் இந்த மாதிரி எந்த இன்டர்வல் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு எந்த இன்டர்வல் எல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னா யோசிங்க தாறுமாறா யோசிங்க அது யோசனைக்கு ஒரு எல்லையை வைக்காதீங்க அது இதுக்கு முன்னாடி யாரும் வைக்காத ஒரு இப்போ இத பத்திலாம் பேசினா இந்த வீடியோ பத்தி யாருமே எதுவும் அதிகமா பார்க்க மாட்டாங்க ஏன்னா 100 பேர்ல ஒரு ஆளுக்கு புரியறதே பெரிய விஷயமா தான் இருக்கும் அதனால இத நான் சொல்றது வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அந்த கட்டத்தை நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்றதை தெரிஞ்சு படிங்க ஓகே சோ x minus even multiple of pi I must draw the graph that is going to give more clarity okay ஏன் உங்களுக்கு பின்னாடி சம்ம நான் போடும்போது ரொம்ப அசால்ட்டா போடுவேன் சம்ம நான் உங்களுக்கு அது தெரியும் இது y axis and this is x axis இங்க sin inverse னு இருக்குறதால இதனுடைய ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படினா sin inverse உடைய ரேஞ்ச் listen sin inverse உடைய ரேஞ்ச் வந்து இதானே அதனால இப்போ -pi/2 ல இருந்து -pi/2 ல இருந்து +pi/2 I will draw a dotted line here right this is going to look like a sine curve மாதிரி தான் இருக்க போகுது so 0 னு ஒரு இடத்துல வெட்ட போகுது I will write number எனக்கு நம்பர் தேவை இந்த இடத்துல 3 4 5 6 7 8 9 இதே மாதிரி கிராஃப் வரைஞ்சே நீங்க போடுங்க here there will be pi 6.28 is 2 pi right this is 2 pi and this is pi 3.14 into 3 இது 3 ஆல பெருக்கினா என்ன வரும் 2 1 3 4 right 9.42 and it will be here 3 pi right this is the 3 pi so இப்படி தான் இருக்க போகுது இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த இடத்துல pi/2 இருக்குன்னு வெச்சுக்கோங்க so the curve will be like this so இப்படி கடைசி வரையும் அதுக்கு அப்புறம் pi ல இன்டர்செக்ட் பண்ணிருக்கும் அதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும்
அதுக்கப்புறம் இது ஸ்லோப் கரெக்டாக போடல. ஸோ நம்ம நீட்டாக அங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த கர்வ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஆக்சுவலாக இது என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் 0 பை அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் மைனஸ் 0 பை. 0 இஸ் ஈவன் நம்பர், 0 இஸ் ஒன்லி ஈவன் நம்பர் தான், அது இரட்டை எண். ஓகே, 0 வந்து இரட்டை எண். அதுக்கப்புறம் இந்த லைன் வந்து y ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ், y ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ். அண்ட் திஸ் கர்வ் இது 2 பையில் போகுது, இது பையில் போகுது. அதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து இந்த கோட்டை முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் y ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் இரட்டை பை எழுத போகிறீங்க, அப்போ வந்து இப்படி வந்துடும். திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் 2 பைன்னு வந்துடும். அண்ட் திஸ் லைன் 3 பையில் போகுது. அப்போ ஒற்றைப்படையான பைனா ஃப்ரண்ட்டில் போடணும். ஓகே, ஆட் மல்டிபிள் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ். அண்ட் வாட் வில் பி திஸ் y ஈக்குவல் டு, இது மைனஸ் பையில் இன்டர்செக்ட் பண்ணுது, மைனஸ் பை வரணும். மைனஸ் விட்டுருங்க, 1ன்னு இருக்குங்க. 1ன்றது ஒற்றை எண். ஒற்றை எண்ணா இப்படி எழுதணுமா இப்படி எழுதணுமா, மேலே இருக்கிற மாதிரி எழுதணும். அப்போ மைனஸ் பை மைனஸ் எக்ஸ், மைனஸ் பை மைனஸ் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் த கர்வ். ஆமாம், இப்படி கொஷின் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 4? சார் சைனுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆங்கிள் இருந்தால் தான் சார் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியும். என்ன சார் இது, நீங்கள் ஆங்கிள் கொடுக்காம அந்த ஆங்கிளை ரொம்ப கவனமாக ரேடியனாக மாற்றிட்டீங்க, ரேடியனாக மாற்றி ரியல் நம்பராக கொடுத்துறீங்க. ஹவு டு திங்க் அபவுட் திஸ்? இந்த கர்வுக்கு இதான் ஒரு 4. வேர் இஸ் த 4 ஹியர் அண்ட் ஹியர் இஸ் த 4. 4க்கு நேராக என்ன கர்வ் இருக்குது பாருங்கள். திஸ் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் தேர். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்னது, பை மைனஸ் எக்ஸ். அண்ட் யூ கேன் புட் பை மைனஸ் எக்ஸ். Instead of x you put 4, pi minus 4. What you are getting, இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்கணும்னா, இந்த வர்ற ஆன்சர் வந்து 4. இந்த ஆன்சர் வந்து listen carefully, this answer should lie between this interval. So pi minus 4 should belongs to the closed interval minus pi by 2 comma plus pi by 2, because இதனுடைய ரேஞ்ச் அவ்வளோதான். இதனுடைய ரேஞ்ச் இப்படி தான் வரணும். ஆமாம் பாருங்க, இதனுடைய வேல்யூ என்னது, இது வந்து 3.14. ஆமாம், நம்பராக யோசிக்காருங்க. இது 4 சப்ராக்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், இதுலேருந்து 3.14 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4.00, ரைட். 3.14. இது வந்து 3 ஆக்கிக்கலாம். இது வந்து 100ல் 10 போயிடுச்சு, 4 போயிடுச்சு. அப்படின்னா 86 0.86 minus 0.86 minus 0.86 lies between this interval because this is 1.57. நான் ரொம்ப நேரம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 4 வந்து இங்கே வந்து, ஸோ எஸ் திஸ் மே லை. அப்போ இந்த இடம் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் அது வந்து ஹீட் பண்ணுது. ஸோ மைனஸ் 0.86 தான் இருக்கணும். ஸோ இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு செம்ம வேகமாக போடுறதுக்கு ரொம்ப பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. Okay, I will arise the next question. Please listen. Is this curve is symmetric about origin? Yes. ஆமாம், இது பார்க்கறதுக்கு சைன் கர்வ் மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இதை உடச்சி இப்படி மேலே வளைச்சிங்கன்னா this is symmetric about origin. So this has to be odd function. ஸோ இதுக்கப்புறம் கர்வை பார்த்தீங்கனாலே அது வந்து it is symmetric about அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயத்தை தான் நம்ம வந்து இவ்வளோ நல்லா கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சம்மை விட எனக்கு இந்த கண்டென்ட், இதனுடைய டொமைன் என்னது, இதனுடைய ரேஞ்ச் என்னது, இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா, ஹவு டு ட்ரா தட் கர்வ், இது எல்லாத்தையும் பேசுறது தான் முக்கியமான விஷயமா அறிவு உள்ளவங்களுக்கு தோணும். ஓகே, வில் see in the next video. Thank you.